ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு உண்டாகட்டும். இந்த நாளிலும் வாழ்வளிக்கும் ஜீவ வார்த்தை என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நண்பர்களே, இந்த நாளிலும் வாழ்த்துதலோடு கூட கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்லலாம். இந்த நாளிலே வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின நற்செய்தி புஸ்தகம் 8வது அதிகாரம் 46வது வசனம். அதற்கு இயேசு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதில்லை என்றார். அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பார்த்து கேட்கிறார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது, என்னை தொட்டது உண்டு என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல திரளான ஜனங்கள் அவரை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். அவரை பார்ப்பதற்கும் அவரால பிரச்சனைகளை நீங்கி, பிணிகள் நீங்கி, பிரச்சனைகள் நீங்கி சமாதானமாய், ஆசீர்வாதமாய், சுகமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அநேகர் அவரை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய திரள் கூட்டத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஒரு பெரிய திரள் கூட்டம் அவரை நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போய் பலவீனப்பட்டு கொண்டிருந்த 18 வருஷமா பலவீனப்பட்டு கொண்டிருந்த, பலவீனத்தினால வேதனைப்பட்டு கொண்டிருந்த ஒரு சகோதரி சுகமாகிறார்கள். இது தேவனுக்கு தெரிகிறது. ஆண்டவருடைய வல்லமை அவருக்குள் இருந்து புறப்படுகிறதை தேவன் அறிந்தவராய் சீசர்களை பார்த்து கேட்கிறார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது, என்னை தொட்டது ஒருவர் என்று சொல்றார். சீசர்லாம் கேட்கிறாங்க, ஐயரே, இவ்வளவு பேர் நெருங்கி கொண்டிருக்கிறாங்க, என்னை தொட்டது யார் என்று சொல்லி நீங்கள் கேட்கிறீங்களே என்று சொல்லி கேட்கும்போது அதற்கு தான் இயேசு கிறிஸ்து பதில் சொல்லுகிறார். 45ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லோரும் சொன்னபோது பலவர்கள் உண்மை சூழ்ந்து நெருங்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்பீர்கள் என்றார்கள். அதற்கு தான் இயேசு, என்னிருந்து வல்லமை புறப்பட்டது அறிந்திருக்கிறேன். அவர்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டது. அருமையானவர்களே, சீசர்களுக்கும் தெரியல, சூழ்ந்திருக்கிற ஜனங்களுக்கும் தெரியல. ஒரு 18 வருஷமா வேதனைப்பட்டு கொண்டிருந்த ஒரு சகோதரி இயேசுனுடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே அவர்கள் சுகமானார்கள். அன்பானவர்களே, தேவனிடத்துல நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அது இலவசமா தேவன் அற்புதங்களை செய்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 சீசர்களை அழைத்து அப்போஸ்தலர்களுக்கு அவர்களுக்கு வல்லமை வரங்களை கொடுத்து, அவர் இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய சீசர்களுக்கு வரங்கள் வல்லமை கொடுத்து அனுப்பினார். பாருங்கள் பிரியமானவர்களே, இயேசுவின் இடத்துல வரும் பொழுது நாம் இலவசமாக அற்புதங்களை, அதிசயங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த தேவனிடத்துல எந்த ஒரு பரிதானத்தையோ, எந்த ஒரு நம்முடைய பலத்தையோ வைத்து நன்மை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒன்றே ஒன்று, தன்னை தாழ்த்தி, நான் ஒரு பாவி, ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவரிடத்தில் வருவோம் என்று சொன்னால் தேவன் நமக்கு அற்புதம் செய்வார். எப்பேற்பட்ட அற்புதமானாலும் ஆண்டவர் செய்வார். வேதம் சொல்லுகிறது, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமை இந்த வேளையில இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்யும். இயேசு கிறிஸ்து நேற்று நின்றும் மாறாதவர். அவர் எந்த பிரச்சனையும் தீர்க்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய வல்லமை சர்வ வல்லமை. இந்த அறிந்தவளாகத்தான் இந்த அறிந்த சகோதரி தாழ்ந்த அந்த பெரும்பாடு இயேசுடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே அவருக்குள் இருந்த வல்லமை புறப்பட ஆரம்பித்து விட்டது. எவ்வளோ வேதம் சொல்லுகிறது, அநேக மருத்துவர்களால் மிகுந்தும் வருத்தப்பட்ட ஒரு ஸ்திரீ என்று இந்த ஸ்திரியை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்திரீ ஒரு தீர்மானத்தோடு வந்திருப்பாங்க. அந்த பெண் ஒரு தீர்மானத்தோடு வந்திருப்பாங்க. இன்றைக்கு இந்த இயேசுவை நான் தொடுவேன், சுகத்தோடு நான் வீட்டுக்கு செல்வேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு இவரை தொட்டு விட்டேன் என்று சொன்னால் அவர்களுக்கு வல்லமை புறப்பட்டு வரும், நான் சுகமாவேன் என்று சொல்லி தீர்மானத்தோடு தொட்டபடினாலே அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அந்த அருமையான அந்த சகோதரி 18 வருஷமா இருந்த பிரச்சனையை
ஆண்டவர் சுகப்படுத்தினார். அல்லேலூயா. இந்த வேளையிலும் கூட இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில என்ன வியாதியா இருக்கலாம், என்ன பிரச்சனையா இருக்கலாம், நீங்கள் ஒன்றே ஒன்று விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில கடைசியா நான் ஜெபிக்க போகிற வேளையில என்னோடு இணைந்து நீங்க ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் இடத்துல பட்சமாவது கிடையாது. உண்மையா தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். இதை அறிந்தவர்களால் தான் அந்த சகோதரி ஆண்டவர் இடத்துல போய் சென்று அவருடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே அவரிடத்துல வல்லமை புறப்பட்டு இந்த சகோதரியை குணமாக்கியது. இன்றைக்கும் கூட இந்த ஜெப வேளையில இந்த செய்தி கேட்டுக்கொண்டு அன்பான சகோதரனே சகோதரி, உன் வாழ்க்கையில நீ இயேசுவை விசுவாசிப்பாய் என்று சொன்னார், இந்த வேளையில அவரை நோக்கி பார்ப்பாய் என்று சொன்னார், உன்னுடைய வாழ்க்கையில ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கும். இதுவரைக்கும் நடக்காதது நடக்கும். இதுவரைக்கும் நீ வாழ்க்கையில எதிர்பார்த்து நடக்காததெல்லாம் இனி உன் வாழ்க்கையில நடக்க ஆரம்பித்து விடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்கலாம். கிருபையுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த செய்தியை கேட்ட அன்றைய ஒவ்வொருத்தர் மீதும் வல்லமை கடந்து வரட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ மகிமை வரட்டும். எந்த ஒரு சூழ்நிலையோடு கூட ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ, இன்னைக்கு எனக்கு அற்புதம் நடக்காதா, இந்த வார்த்தையின் மூலமாக இந்த செய்தியின் மூலமாக எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஆண்டவர் அங்கலாயத்தோடு ஜெபத்துல என்னோடு இணைந்து ஜெபிக்கிற அன்பு சகோதரி மீது சகோதரர் மீது உங்களுடைய வல்லமை இறங்கி வரட்டும். காயப்பட்ட கரம் தொடுவதாக, சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக, கட்டிலிருந்து வெளியே வருவார்களாக, எல்லா வெள்ளி சுனி ஆவியிலிருந்து விடுதலை பெறுவார்களாக, மந்திர கிரியிலிருந்து கர்த்தாவை வெளியே வருவார்களாக, வியாதியிலிருந்து இப்பொழுதே சுகமளிக்கிற வல்லமை விடுவிப்பதாக, உங்கள் அன்பு கரம் குணமாக்கிற கரம் இப்பொழுதே தொடுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம். நெருக்கத்திலே போராட்டத்துல யாரெல்லாம் இப்பொழுது அப்பா எனக்கு அற்புதம் செய்க, இன்னைக்கு அற்புதம் செய்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாங்களோ, உண்மை நோக்கி பார்க்கிறாங்களோ, அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். மனதுருக்கத்தின் தெய்வமே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில ஒவ்வொருவருக்காக ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுந்து இன்றைக்கும் ஆண்டவரே தேவாதி தேவனாய் தேவனுடைய வலது வருஷத்துல வீற்றிருக்கிறவரே, எங்களுக்காக யாவும் செய்து முடிக்கிறவரே, அப்பா எப்பொழுது குணமாக்குற வல்லமை புறப்படட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு பெரும்பாடுள்ள ஸ்திரீ விசுவாசத்தோடு தொட்ட உடனே புறப்பட்டு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை சுகப்படுத்தின அதே வல்லமை இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வல்லமை புறப்பட்டு, ஓ ஹalleluya, சமூகத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு இன்றைக்கு பலவீனத்தோடு இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கி வந்து மாட்டவரே, சுகமளிக்கிற வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. பிரச்சனை வெளியே வருவார்களாக, மந்திர கட்டிந்து வெளியே வருவார்களாக, வியாதித்து வெளியே வருவார்களாக, தரித்தித்து வெளியே வருவார்களாக, சாபத்து வெளியே வருவார்களாக. கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய வல்லமை அவர்களை வெளியே கொண்டு வருவதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை விடுதலையாக்குகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே குறைவுகள் மன்னிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அற்புதம் நடப்பதாக.